வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய சாதாரண மனிதன், அத்தியாயம் 26. மாரப்பன் மறுபடியும் 2 ஆட்களுடன் அன்று மாலை சந்தியாவை காண வந்திருப்பதை பார்த்த அத்தை மிகவும் மிரண்டு போய்விட்டாள். இப்பொழுதுதான் பழுது பார்க்கும் வேலை ஒரு வழியாக முடிந்தது. பேங்கில் இருந்து அத்தனை பணமும் அதற்கு செலவாகி போனது. மறுபடியும் இந்த பெண் என்ன ஆரம்பிக்கப் போகிறாள்? அத்தைக்கு ஒரே குழப்பம். அப்பொழுதுதான் சந்தியா வேலையிலிருந்து திரும்பி வந்திருந்தாள். தோள் பையையும் கையில் சுமந்து கொண்டு வந்த அடுக்கு புத்தகங்களையும் கூடத்து மேஜை மீது போட்டுவிட்டு, தாகத்திற்கு பச்சை தண்ணீர் கூட சாப்பிடாது முன்பக்கத்து தோட்டத்துக்குள் போய் அவர்களுடன் உரத்த குரலில் தர்கிக்க தொடங்கினாள். அவர்கள் போன பின்பு கேட்டை மூடிக்கொண்டு உள்ளே வந்தவள் முகத்தில் கவலை கப்பிக்கொண்டிருந்ததை அத்தை கவனித்தாள். காப்பியை கலந்து கொண்டு வந்து வைத்த அத்தை மெல்லிய குரலில் கேட்டாள், மறுபடியும் ஆட்களை எதுக்கு வர சொன்னியாம்? கன்றுக்குட்டியை நாம் எத்தனை நாள் ராத்திரி வேளையில் தாழ்வாரத்தில் கட்டி வைக்க முடியும்? மழை காலத்திலே சாணியும் வைக்கோலுமாக வீடு அசிங்கமாகி விடும். தினமும் இடத்தை சுத்தப்படுத்துகிற வேலை ஒன்று உங்களுக்கு அதிகப்படியாகி விடும். அதுக்காக மாட்டு கொட்டகை இருந்த இடத்தில் கொஞ்சம் செங்கலை பரவி ஒரு சின்ன சுற்றுச்சுவர் எழுப்பி கீத்து கொட்டகை போட்டு தட்டி வச்சு மறைக்க ஏற்பாடு செய்து கொண்டிருக்கேன். இடிஞ்ச சுவரிலிருந்து கற்களை உபயோகித்து தான் சுற்றுச்சுவர் 2 அடி உயரத்துக்கு எழுப்ப போகிறாங்க. இதுக்கெல்லாம் பணம் பிடிக்குமே, அதுக்கு என்ன பண்ண போகிற? இடிஞ்சு போன கொட்டைகள் இருக்கும் ரீப்பர்கள், ஓடுகள் முதலியவற்றை ஒட்டுமொத்தமாக ஒரு விலை போட்டு அந்த ஆட்களை எடுத்துக்க போகிறாங்க. மேலே ஒரு 1000 ரூபாய் தந்தால் போதும், நல்லதொரு கொட்டகை போட்டு தர முடியும் என்றார்கள். சரின்னு பேசி முடிச்சிட்டேன். 1000 ரூபாய், அது கூட இப்போ நம் கையில் ரொக்கமாக இல்லையே. ஏன் அத்தை போய் சொல்கிறீங்க? உங்கள் தங்க மோதிரங்களையும் கயிற்றி கொடுங்கன்னு கேட்க போகிறேன். எனக்கு மாட்டேன்னா சொல்லுவீங்க? சந்தியா, இந்த மோதிரங்களை சில நாட்களுக்கு முன் எடை போட்டு பார்த்தேன். ஒரு பவுனுக்கு மேலே 2 குந்துமணி தான் தேரும்னு கடைக்காரர் சொல்லிட்டார். ஒன்றை விற்று ஒரு கொத்து ஹைதராபாத் முத்து வாங்கவும், இன்னொன்னை வச்சு தங்க கம்பி இழுத்த முத்து மாலை கட்டணும்னு ரொம்ப நாளாக யோசனை. முத்து மாலை போட்டுக்கணும்னு உங்களுக்கு இப்போ ஆசை வந்துட்டு தாக்கும். போக்கிரி பெண்ணே, உனக்கு வாய் ரொம்ப அதிகம்னு சொல்கிறது சரிதான். எனக்கு இந்த வயசில் முத்து மாலை எதுக்கு? உனக்கு செய்து போட்டு பார்க்க ஆசைப்படுறேன். முத்து போல் கடவுள் பல்லை கொடுத்துருக்காருன்னு என்னை அடிக்கடி போய்வீங்களே, அது போதும். என் புன்னகை எனக்கு பெரிய பொன்னகை. எது முக்கியம் எது முக்கியமில்லை என்று தரம் இல்லையா அத்தை? இப்போ நமக்கு வேண்டியது அந்த பசுங்கன்று குட்டியை கட்டி வைக்க ஒரு கொட்டில். இதற்கு பிறகு என்ன செய்வதாக யோசனையோ? கேட்டபடி அத்தை ஆழமாட்டாத குறையுடன் தன் விரல்களில் தேய்ந்து பிடித்து கொண்டிருந்த அந்த 2 மோதிரங்களையும் கயிற்றி மேஜை மேல் வைத்தாள். அடுத்தபடியாக என் கை வளையல்கள் 2ஐயும் விற்று வீட்டுக்கு வர்ணம் பூசப் போகிறேன். ஜெகதா திடுக்கிட்டு போனாள். சந்தியா, உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு? உன் மேல் இருக்கும் நகை, பேங்கில் இருக்கும் பணம் எல்லாத்தையும் இப்படியே இது மேலே போட்டால் பிறகு? அத்தை, வீட்டை சீர்திருத்தி வச்ச பிறகு அடுத்தபடியாக நான் என்ன செய்ய உத்தேசித்திருக்கிறேன் என்பதை அப்புறம் சொல்கிறேன். நம்மாலும் இவைகளை சமாளிக்க முடியும் என்பதை என் அத்தான்களுக்கு நிரூபித்து காட்ட வேண்டாமா? அன்று இரவு ஜெகதாவுக்கு உறக்கம் வரவில்லை. சில நாட்களாக அவளுக்கு உடல் அயற்சி அதிகமாக கொண்டு வருவதை உணர்ந்தாள். இந்நிலையில் அவள் எத்தனை காலம் வாழ்ந்து கொண்டு சந்தியாவுக்கு ஆதரவாக துணையாக இருக்கப் போகிறாள்? அவளுக்கு திடீரென்று ஏதாவது ஏற்பட்டுவிட்டால் சந்தியா தன்னந்தனியாக அந்த பெரிய தோட்டம் சூழ்ந்த வீட்டில் எப்படி வசிக்க முடியும்? எத்தனை காலம் கல்யாணம் இல்லாத தனி கட்டையாக இருப்பாள்? காலத்தில் செய்யாது அப்பன் போய்விட்டான். அத்தை அம்மாளாலும் ஏதும் செய்ய முடியவில்லை. அவளும் போய்விட்டாள். 2 அத்தான்களும் அசட்டியாக இருக்கிறார்கள். வாத்தியார் மகள் சந்தியா தனிமரமாக நிற்கிறாள் என்று ஊர் நன்றாக வம்பு பேசுமே. கிரிதரன் அவர்களிடம் பேசிய விதத்தையும் நெருங்கி பழகிய முறையையும் கணக்கு போட்டுக்கொண்டு என்னென்னவோ எண்ணிக்கொண்டிருந்தாலே அவை பொய்த்து போய்விடுமா? பம்பாய்க்கு போன பையன் விவரமாக ஒரு கடிதம் போட்டிருக்கலாம். ஒரு சமயம் அவர்கள் இருவரும் அவனை பற்றி தப்பு கணக்கு போட்டுவிட்டார்களோ? அங்கேயே அவன் அக்கா அவனுக்கு பெண் பார்த்து வைத்திருக்கிறாளோ என்னவோ. சந்தியாவுக்கு அவன் மீது பலத்த சந்தேகம் ஏற்பட்டு தான் மன அதிர்ச்சியை மறைக்க வீட்டை செப்பனிடும் பணியில் தீவிரமாக இறங்கியிருக்கிறாளோ?
கிரிதரன் ஒழுக்கமான வாலிபன் என்று நம்பியது தவறா? இந்த காலத்து இளம் பெண்கள் வாலிபர்களின் மனப்போக்கை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லையே. இறந்து போன அண்ணனை நினைத்து கொண்டாள் ஜெகதா. அவளையும் அறியாத கண்களில் நீர் பொங்கி கன்னத்தின் மீது வழிந்தது. மெல்ல தலையை தூக்கி பார்த்தாள். சந்தியா உடல் அயற்சியால் நன்றாக ஆழ்ந்து உறங்கி கொண்டிருந்தாள். மெல்ல கண்ணீரை துடைத்து கொண்டு மறுபக்கம் திரும்பி படுத்தாள். அத்தை. அண்ணலாண்டீஸ்வரா, உன்னையே தான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். இந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல வழி காட்டப்பா. உனக்கும் உன் நம்பிக்கைக்கும் குளிர குளிர பால் அபிஷேகம் செய்து வைக்கிறேன். மனமுருக பிரார்த்தித்து கொண்டாள். அந்த சனிக்கிழமை காலையிலேயே மாட்டுக்கொட்டில் வேலையே ஆட்கள் தூங்கிவிட்டனர். உள்ளுக்கும் வாயிலுக்கும் மண் கப்பிய கால்களுடன் வேலையாட்கள் நுழைவதும் திடும் திடும் என்று மின் பக்கத்திலிருந்து திவசு கட்டியின் ஓசையும் அத்தைக்கு தலைவேதனையாக இருந்தது. சிறிது கூற உட்காராது சந்தியா உள்ளுக்கும் வாயிலுக்கும் நடந்து கொண்டிருந்தாள். திங்கட்கிழமை மாலைத்தான் வேலை முற்று பெறும் என்பதை அறிந்து கொண்டதும் அவள் மாரப்பனிடம் அவசரமாக ஒரு நாள் லீவுக்கு மணி எழுதி அவனை பூதலூருக்கு அனுப்பி வைத்தாள். ஏற்கனவே உண்மையில் தலைவி கோபமாக இருக்காங்கன்னு சொன்னேன். திடுதிப்புன்னு லீவு போட்டால் அவங்க இன்னும் அதிகம் கோச்சிக்க மாட்டாங்களா? அவசரத்துக்கு லீவ் எடுக்கலாம் என்ற சலுகை இருப்பதால் அதை உபயோகித்து கொள்கிறேன். தலைவியின் கோபம் எனக்கு லாபம். கவலைப்படாதீங்க அத்தை என்று சந்தியா அசட்டையாக பதிலளித்தாள். பேசியபடியே மாரப்பன் கொண்டு வந்த ஆட்கள் துரிதமாக வேலையை கவனித்தனர். 3 நாட்களில் கொட்டகை தயாராகிவிட்டது. தரை மீது வைக்கோலை பரப்பி பசுங்கன்றை வேப்ப மரத்திலிருந்து அவிழ்த்து உள்ளே கொட்டிலில் கட்டிவிட்டு வந்தான் மாரப்பன். இனி 3 வருஷத்துக்கு கவலை இல்லை. கூரை பிரிஞ்சா அப்பப்போ 2 கீத்தை வச்சு சரி கட்டிடலாம். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே என்று பட்களை காட்டியபடி அவள் எண்ணி கொடுத்த பணத்தை பெற்றுக்கொண்டு ஆட்களுடன் கிளம்பினான். அவர்கள் அனைவரும் சென்ற பிறகு அத்தை வீட்டை துப்புரவாக பெருக்கி துடைத்து சுத்தம் செய்தாள். சந்தியா பகல் பொழுது கூட சரியாக சாப்பிடவில்லை என்ற கவலையுடன் அவசரமாக மாலை டிஃபன் தயாரிக்க சமையலறைக்குள் மறைந்து விட்டாள். அலுப்பு தீர சந்தியா பச்சை தண்ணீரில் குளித்துவிட்டு மாற்று உடை அணிந்து கொண்டு தலையை வாரி முடித்து பொட்டு வைத்து கொண்டு மறுபடியும் பின்பக்கத்து தோட்டத்தை பார்வையிட போனாள். புதிதாக உருவாக்கியிருந்த கொட்டில் மனத்துக்கு பெரிய நிம்மதியை தந்தது. செல்லக்குட்டியின் ஞாபகமாக அதனுடைய கன்றை மிகவும் கவனமாக கருத்துடன் கவனிக்க வேண்டும் என்று எண்ணியபடி மாரப்பன் வெட்டி கொண்டு வந்து வைத்து போன புல்கட்டை அவிழ்த்து கன்றுக்குட்டிக்கு போட்டாள். சமையல் அறையில் அத்தை பரோட்டா சுடும் நெய் மனம் தோட்டம் வரை எட்டி கொண்டிருந்தது. சாப்பிடு, இன்னொன்று போட்டுக்கோ என்று அத்தை ரொம்பவே உபசரிக்க போகிறாங்க என்று எண்ணி தனக்குள்ளே சிரித்து கொண்டு தோட்டத்தை சுற்றிலும் பார்வையை ஓடவிட்டாள். அவள் அருகே நின்று கொண்டிருந்த சாம்சன் திடீரென்று பாய்ந்து உற்சாகமாக குறைத்தபடி வாயில் பக்கம் ஓடுவதைக் கண்டு வியப்புடன் பார்த்தாள். நேரம் காலமின்றி நினைத்த போது வந்து நிற்கக்கூடிய ஒரே ஒரு விருந்தாளி அத்தான் குமரேசன் தான். சேலம் வரை சென்று தான் செய்துவிட்டு வந்த விஷயமும் எவ்வளவு தூரம் வேலை செய்திருக்கிறது என்பதை வேவு பார்க்க வந்திருக்கிறார் போலும். மனம் கசந்தவளாக திரும்பி வாயில் பக்கம் பாராது தோட்டத்தையே வெறித்து கொண்டு நின்றாள். பின்னால் காலடி ஓசை கேட்ட போதும் அவள் திரும்பவில்லை. மாலை வெயிலில் தன் அருகே தரை மீது விழுந்த அந்த நெடிய நிழலை கண்டு திடுகிட்டு திரும்பி பார்த்தாள். இங்கே இருப்பதாக அத்தை சொன்னாங்க. அட, புதுசாக மாட்டுக்கொட்டில் கட்டி முடிச்சிருக்கீங்களே, பேஷ். நான் காலையில் தான் வந்தேன். பூதலூர் கிளினிக்கை பார்வையிட வந்தேன். மாரப்பன் சுத்தமாகவே வைத்திருக்கிறான். அவன் தான் சொன்னான், இன்னைக்கு நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு லீவு போட்டுவிட்டு வீட்டிலே தங்கியிருப்பதாக. அதனால் இந்த சில நாட்களில் அவன் முகம் முன்னை விட சிறிது உப்பி மேலும் சிவப்பாக தெரிவதை கவனித்தாள். கொள்ளை வாசற்படியில் நின்ற அத்தை மென்று விழுங்கினாள். வந்ததும் உன்னை விசாரித்தார். பின்னாலே இருக்கேன்னு நான் தான் சொன்னேன். சந்தியாவை பரிதாபமாக பார்த்தாள் அத்தை. அத்தை, டாக்டர் பசியாக இருப்பார், சூடா காஃபியும் பரோட்டாவும் கொடுங்க என்று கூறிவிட்டு பொங்கி கொண்டு வந்த அழுகையையும் ஆத்திரத்தையும் அடக்கி கீழொட்டை பலமாக கடித்து கொண்டு கிரிதரனை பார்க்காத முகத்தை கோட்டிலின் பக்கம் திருப்பி கொண்டு நின்றாள். இத்தனை நாள் எங்கேயோ போய் ஒளிந்து கொண்டிருந்து விட்டு இப்போ வேடிக்கை பார்க்க வந்திருக்கிறீர்களா? ஆத்திரமாக அவனிடம் கத்த வேண்டும் போன்ற ஓர் ஆவேசத்தில் உடல் நடுங்குவதை உணர்ந்தாள். அதே சமயம்
அவனை கண்டதும் ஏன் இப்படி நெஞ்சே படைப்பட வேண்டும், துடிக்க வேண்டும்? பிரிவின் தாபத்திலே கண்களில் ஏன் இப்படி நீர் புரள்கிறது? அவள் இப்போது திரும்பி பார்க்கக்கூடாது. அவள் அழுவதை பார்த்துவிட்டால் அவருக்கு ரொம்ப இலக்காரமாகிவிடும். முகத்தை கடுமையாக்கி கொண்டு கண்ணீரை சிரமப்பட்டு அடக்கிய வண்ணம் அவள் கொட்டிலை பார்த்தபடி அசட்டையாக நின்றாள்.